அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் திவ்யா. நான் உதவி பேராசிரியராக நல்லமுத்து கவுண்டர் மகாலிங்கம் கல்லூரியில் பணியாற்றிட்டுருக்கேன். நான் இன்னைக்கு பே எடுத்துக்கொண்ட பாடல் திருவெம்பாவையில் 11வது பாடல். அதாவது எப்படி மார்கழி மாதம் சிறப்பான ஒரு மாதமாக கருதப்படுகிறது. அதனால தான் வைணவத்திலையும் சரி சைவத்திலையும் சரி அந்த ஒரு மாத காலகட்டத்துக்கு பாடல்கள் நாம் அதிகாலை நேரங்களில் நீராடி இறைவனை வழிபடுறோம். வைணவத்தில் திருப்பாவையும் சைவத்தில் திருப்பள்ளி எழுச்சியையும் திருவெம்பாவையும் சேர்த்து 30 பாடல்கள் அதிகாலையில் பாடுறோம். இது சைவ சமய குரவர்களான மாணிக்க வாசகரால் இயற்றப்பட்ட பாடல். அது திருவண்ணாமலையை தரிசிக்கும்போது அவர் பாடின பாட்டு தான் இந்த திருவெம்பாவையாக நாம் சொல்லிகிட்ருக்குறோம். அது பார்த்திங்கன்னா கன்னி பெண்கள் அதிகாலையில் நீராடி இறைவனை வழிபடுவது மரபு. இதனால் நம்ம மனமும் தூய்மையாகவும் இதனால் அனைவரும் கூடி வழிபடும்போது நம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாக நாம் இதை சொல்கிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாடல் பார்த்திங்கன்னா திருவெம்பாவையில் 11வது பாடல். இது மனசை விழிப்பு நிலை அடைவதற்காக நாம் பாடுறதை பார்க்குறோம். மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியோடி வாழ்ந்தோம் கான் ஆரழல் போல் செய்யா வெந்நீர் ஆடி செல்வா சிறுமருங்குல் மையார் தடங்கன் மணந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொள்ளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். இங்கே மொய்யார், அதாவது மொய்யார் தடம் பொய்கை முக்கு முகேர் என கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி. அதாவது இங்கே வண்டுகள் மொய்க்கக்கூடிய ஒரு குளத்தில் போய் பெண்கள் என்ன பண்ணுறாங்களாம், நீராடுறாங்களாம். அப்படி எப்படிப்பட்ட நீர்னா முகேர்ன் அப்படிங்கிற சத்தம் எழும்பக்கூடிய ஒரு குளத்தில் போய் நீராடுறாங்க. அந்த சப்தம் என்ன பண்ணுறாங்க, நீந்தியபடியே நாங்கள் என்ன பண்ணோம், உன்னுடைய நீராடுவதோடு இல்லை, நாங்கள் உன்னுடைய புகழையும் என்ன பண்ணோம், நினைத்து நினைத்து பாடினோம். உன்னுடைய சிறப்புகளை என்ன பண்ணோம், நாங்கள் எண்ணி எண்ணி பாடினோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஐயா வழியோ வழியோ வழி வழியடியோ வாழ்ந்தோம். அதாவது என்ன பண்ணோம், உன்னுடைய வழி வழியாக நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், இந்த பாவை நோன்பை மேற்கொண்டுட்ருக்குறோம். அந்த நோன்பை நிறைவேற்றி வருவதை நீ என்ன பண்ணுற, நாங்கள் ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு மார்கழி மாதத்தில் மட்டும் நாங்கள் என்ன பண்ணல, இதை பாடல, ஒவ்வொரு வருஷமும் இந்த பாவை நோன்பை நாங்கள் வழி வழியாக என்ன பண்ணிட்டு வரோம், எல்லோரும் பின்பற்றிட்டு வரோம். அப்படி ஆர் அழல் போல் செய்யா வெந்நீர் ஆடி செல்வா சிறுமருங்குல் மையா தடங்கன் மடந்தை மணலாளா. அதாவது உடல்ல திருநீரை அணிந்தவனே, சிவபெருமானினுடைய தோற்றத்தை இந்த இடத்துல பதிவு செய்கிறாங்க. சிவபெருமானினுடைய தோற்றம் தெரியும், அவர் தன்னுடைய உடல் முழுவதுமே திருநீர் பூசியவன் அப்படின்னு சொல்லி. இப்போ செல்வத்தினுடைய ஒரு அதிபதியே பார்வதியினுடைய மணாளனே ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில். அதாவது இந்த உயிர்கள் எல்லாம் வேண்டி என்ன பண்ணும், என்னென்ன அதாவது சிலர் தவம் இருந்து இறைவனுடைய வரலை பெறுவாங்க. அப்புறம் அதே போல் விளக்கை ஏற்றி என்ன பண்ணுவாங்க, இறைவனை ஒரு என்ன காரியங்கள் நினைக்கிறோமோ அதை நினச்சி வழிபடுவாங்க. அப்படி ஒவ்வொருவரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையில் இந்த இறைவனை வேண்டி நினைப்பார்கள். அப்படி நினைக்கும்போது நாங்கள் உன்னை பாடியே என்ன பண்ணோம், நான் உன்னை நினச்ச நீ எங்களுக்கு கிடைத்தது, அதாவது உன்னை பாடினதுனாலே எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த நாங்கள் நினைத்த காரியம் நிறைவேற்றி விட்டது, உன்னை பாடினதுனாலே எங்களுக்கு கிடைச்சிச்சு, பேரின்ப நிலையை நிலை
மறைந்து விடாமல் இன்னும் நிலச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்றைக்குமே எங்களுக்கு வந்து என்ன பண்ணோம், பேரருள் வந்து கிடைச்சிருக்கணும்னு சொல்லி இந்த பாவை நோம்பில் பெண்கள் எல்லாம் கூடி நீர் ஆடும்போது இறைவனை நினச்சி நீராடுறாங்க. அப்படி நினைக்கும்போது அந்த நோன்பிலேயே என்ன கிடைச்சிருதாமா, இறைவனுக்கு இவங்களுக்கு அருள் கிடைச்சிருது அப்படிங்கிறது இந்த பாடலில் வந்து சொல்லியிருக்காங்க. பெண்கள் கூடி வழிபடுறாங்கங்கிற அந்த கூட்டு வழிபாடும் தெரியுது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த நினைக்கக்கூடியது எல்லாமே இந்த நோன்பில் வந்து நிறைவேறி விடுவதாக இதில் வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அப்படி ஒரு நல்ல இந்த பாசுரம் திருவெம்பாவையில் 11வது பாடலாக அமைஞ்சிருக்குது. இதற்கு வாய்ப்பு அளித்த வாகை தமிழ்ச்சங்கத்துக்கும் என்னுடைய நன்றிகளை வந்து தெரிவித்து கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.